வணக்கம். இறை அருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்களின் வாழ்க்கை துணை ரகசியங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒரு பொது பலன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிங்க. ரெண்டாவது, இந்த பலன்களை பொறுத்தவரையிலும் ஒரு 70% இது எல்லோருக்குமே பொருந்தி வந்துடும். அதாவது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துடும். அப்படி வராத பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் அதில் 7ஆம் அதிபதி, 7ஆம் இடம், களத்தில் காரக கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரி, இப்போது நாம் இந்த காணொளிக்குள்ளே வந்துடுவோம். துலாமை பொறுத்தவரையிலும் இது சுக்கிர பகவானுடைய வீடு. சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் இனிப்புக்கு காரகர், ரசனைக்கு காரகர், கலைகளுக்கு காரக கிரகமாக திகழ்பவர் சுக்கிர பகவான். அப்போது துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களினுடைய அந்த ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நல்லா இனிமையாக பேசுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ரசனையோடு அணுகுவாங்க. அதே போல் கலை ஆர்வம் உள்ளவர்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அந்த கலை நுணுக்கத்தோடு செய்வாங்க. ஒரு வாகனமாகட்டும் அல்லது வீடாகட்டும் அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்களின் கையெழுத்தை பார்த்தீங்கன்னா கூட அது கூட ஒரு ரசனையோடு இருக்கும், ஒரு கலைநயத்தோடு இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் இவங்கள பொறுத்தவரையிலும் அந்த கலைநயம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். இந்த வீட்டின் அந்த சின்னம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தராசு. இந்த தராசு பொறுத்தவரையிலும் நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்க்க உதவுவது, நீதி இது சரி இது தப்புன்னு சொல்ல உதவுவது, சமநிலையோடு பார்க்கக்கூடியது அப்படின்லாம் இதை சொல்லலாம். ஸோ இந்த லக்னத்தில் பிறந்த நண்பர்களை பொறுத்தவரையிலும் மற்றவர்கள் செய்யும் அந்த தப்பு எது சரி எது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறதுல இவங்க நம்பர் 1 ஆளாக இருப்பாங்க. இதை செய்யாதீங்க, இது தப்பு, இது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, இது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, இந்த குறைஞ்சதை இதை நிவர்த்தி பண்ணிங்க, கூடுதலை குறைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் செய்யும் அந்த தவறுகளை சுட்டி காட்டுவதில் இவங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. ஆனால் இதில் இருக்கிற மைனஸ் என்ன அப்படின்னாக்கா, இவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது இவங்க அதை சீர்தூக்கி பார்க்க மறந்துடுவாங்க. நல்லது கெட்டதை கையில் எடுத்து பார்ப்பதற்கு தவறி விடுகிறார்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு மைனஸ். இருப்பினும் துலா லக்னத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப இனிமையானவங்க, சாஃப்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா சிறப்பாக இருக்கும். அதுவே உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதன் 7ஆம் இடம் அப்படின்னு எடுக்கின்ற பொழுது செவ்வாய் பகவான், அவரே மறு ஆதிபத்தியம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் தனம் குடும்பம் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே அவரே வந்துடுறார். ஸோ 2 ஆதிபத்தியமும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்ல ஆதிபத்தியம் தான். தனம் குடும்பம் அப்படிங்கிறதும், ரெண்டாவது களத்திரம் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஆதிபத்தியம் தான். இருப்பினும் சரலக்கணமான இந்த துலா லக்னத்திற்கு 2, 7 அப்படிங்கிறது மாரகஸ்தானங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. உங்களுடைய அந்த வாழ்க்கை துணையை குறிக்கும் மேஷம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய வீடு. அதுவே ஒரு நெருப்பு ராசி. மேஷம் என்பது ஒரு நெருப்பு ராசி. செவ்வாய் பகவானும் ஒரு நெருப்பு கிரகம், வேகமுடைய கிரகம், ரொம்ப கோபம் கொண்ட ஒரு கிரகம், தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் உள்ள ஒரு கிரகம். ஸோ அதனால் உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோடு வருவாங்க. முன்கோபம் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணைக்கிட்ட முன்கோபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு சிறந்த உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த சோம்பல் அப்படிங்கிறதே இருக்காது. உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையிலும் மற்றவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. நல்ல உதவி மனப்பான்மை இருக்கும், ஆன்மீகத்தில் சிறந்த ஈடுபாடு இருக்கும், தான தர்மத்தில் சிறந்து விளங்குவாங்க. அதே போல் உங்களுடைய குடும்பத்தின் நிர்வாகத்தை அவங்க கையில் எடுத்து நிர்வாகம் பண்ணுவாங்க. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு நிர்வாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னும் போது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை பொறுத்தவரையிலும் உங்களுடைய குடும்பத்தை அவங்க தான் எடுத்து நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இருப்பினும் உங்களுக்கு அடங்கி போவாங்களா அப்படின்னாக்கா அது கொஞ்சம் கஷ்டம். அதை மட்டும் நம்ம இங்கே மனசில் வச்சுக்கணும். ஸோ அவங்கள பொறுத்தவரையிலும் இதில் 2வது ஒரு மைனஸ் அப்படின்னாக்கா, அவங்க மனசில் பட்டதை பட்டுன்னு வெளிப்படையாக சொல்லிடுவாங்க.
மறைக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சு பேசுற தன்மை அவங்ககிட்ட இருக்காது. ரொம்ப வெளிப்படைத்தன்மையான ஒரு வாழ்க்கை துணையாக உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை இருக்கும். யார்கிட்ட பேசுறோம், இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க, இவங்க வந்து செல்வந்தர், இவங்க வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்லாம் எதையுமே வந்து அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரையிலும் பட்டுன்னு வந்து வெளிப்படையா இது சரி, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒப்பீனியன சபையிலேயே வந்து நேரடியா வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. இலைமறைவு, காய்மறைவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவங்ககிட்ட இருக்காது. எல்லாமே வந்து வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற மாதிரியான அந்த பேச்சு விஷயங்கள பொறுத்தவரையிலும், அந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கணவன், மனைவி அந்யோன்யம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது, இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கைய குடுக்கும். என்னதான் வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பகல்ல இருந்தாலும், இரவு வாழ்க்கைய பொறுத்தவரையிலும் அந்த தாம்பத்திய வாழ்க்கை என்று நம்ம கையில் எடுக்கின்ற பொழுது, ரொம்ப சிறப்பான தாம்பத்திய வாழ்க்கைய வாழக்கூடிய அன்பர்கள்ல, அந்த ஜோடிகள்ல இந்த துலா லக்னமும் ஒரு சிறந்த ஒரு அந்யோன்யமான வாழ்க்கைய வாழும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல பார்த்துக்கோங்க. இருப்பினும் உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னாக்கா, அவங்க செய்ற தப்ப உடனடியா சுட்டிக்காட்டி விடுவது, நேரடியா சுட்டிக்காட்டுவது. இத மட்டும் நீங்க கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொதுவாவே வந்து துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்களின் வாழ்க்கை துணைய பொறுத்தவரையிலும், "நீங்க செய்யறது நல்லா இருக்குது. நீங்க செய்யறது ரொம்ப சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாராட்டுதல நீங்க வந்து குடுத்தீங்க அப்படின்னாக்கா, உங்கள் இருவருக்கும் உள்ள அந்த அந்யோன்யம் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக பலம் பெறும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஈகோவ கிளாஷ் பண்ணி விட்டு, கொஞ்சம் அந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சங்கடப்பட வைக்கும் அமைப்புக்கு கொண்டு சென்றுடும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து மறந்துறாதீங்க. ஏன்னா 2, 7 அப்படிங்கிறது வந்து மாரகம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து மறந்துறாதீங்க. அதனால வந்து அதற்கு ஒப்பான சில விஷயங்களையும் அது வந்து செஞ்சுட்டு போயிடும் அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. சரிங்களா? ஸோ அந்யோன்யம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைகள் அமைப்பு அப்படின்னாக்கா, உங்களுக்கு அதீதமான குழந்தைகளை பெற்று நல்லா ஒரு குதூகலமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இயற்கை குடுத்துருக்குது. அதனால குழந்தை அமைப்புகளை பற்றி நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல. புத்திர பாக்கியங்கள், நல்ல நிறைந்த புத்திர பாக்கியங்கள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த சொத்து, வாகனம், செல்வம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது வந்து சொத்து, சுகம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல தான் வந்து உச்சம் பெறுகின்றார். அதனால உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ பொறுத்தவரையிலும் உங்களுக்கெல்லாம் வந்து நல்ல சொத்து, சுகங்கள் அமையும் வாய்ப்பு அதீதமாக உள்ளது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. துலா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னாக்கா, மேக்ஸிமம் வந்து அது உங்களால மட்டுமே வரும். ஏன்னா லக்னாதிபதி அட்டமாதிபதி ஆகுறாரு அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. அதனால திடீர்னு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னாக்கா, அதுக்கு மேக்ஸிமம் காரணம் நீங்களாவே இருப்பீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய வாழ்க்கை துணைய பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு அந்யோன்யமான கப்புல்ஸு, சிறந்த புத்திர பாக்கியங்கள், திருமணத்திற்கு பிறகு வண்டி, வாகனம், சொத்து, சுகங்கள் அமையும் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லக்னத்த பொறுத்தவரையிலும் திருமணம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து ஒரு சிறந்த நிலையை எட்டும் அமைப்பில இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. வாழ்க்கை துணைய பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பேசும், கோவப்படும், வேகமா செயல்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது செவ்வாய் அப்படிங்கிறதுலாம் அது வந்து செவ்வாய் அப்படிங்கிறது தான் பாதுகாப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் உங்களுடைய பாதுகாப்பை கருதியே அதெல்லாம் வந்து செயல்படுத்தும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து மறந்துறாதீங்க. சரிங்களா? ஸோ செவ்வாய ஞாபகத்தில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்ட நீங்க வந்து நிச்சயமா வந்து உணர்ந்து விடலாம் நண்பர்களே. சரிங்களா? இந்த பதிவு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. உங்களோட எந்த அளவுக்கு வந்து இந்த பதிவு பலன்கள் ஒத்து வந்தது அப்படின்ற கருத்துக்கள மறவாமல் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாருக்காச்சும் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா, இந்த பதிவ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும், வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும், மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.